ஹலோ மை டியர் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிட்ஸ் லைஃப் ஹப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் ஹெல்தி டேஸ்டி ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது காலையில் நைட்டு எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஈஸி. இதுக்காக நான் கோதுமை மாவு வந்து ரெடியாக கலக்க வச்சிருக்கேங்க. ஆசீர்வாத் ஆட்டா கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே நீங்கள் கோதுமை தோசை சுடுறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே மாவு உப்பு போட்டு கலந்து வச்சிருங்க. அப்போ தான் வந்து தோசை நல்லா வரும். ஒரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து வச்சுட்டீங்க குழம்புக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தக்காளி கத்திரிக்காய் வந்து கடைசல் தாங்க பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு வேலைக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குண்டான அளவுகள் தான் சொல்ல போகிறேன். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு. ஸோ பூண்டு ஒரு 10 பல், 2 வரமிளகாய், அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 1, அப்புறம் கருவேப்பிலை 2 கொத்துங்க. ஸோ இதில் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கடலெண்ணெய் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு வேலைக்குங்க எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடுகுங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சமாக சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், இது தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அடுத்ததாக நீங்கள் இந்த ரெண்டுமே வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே வந்து குழம்பு செய்கிறதுக்கு நீங்கள் ரெடிமேடாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக செய்கிறதே தெரியாமல் செஞ்சு முடிச்சிடலாங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால் நீங்கள் பிஸியாக இருக்கிற டேஸில் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வந்து 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஸோ அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு கல் காஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு தோசை வந்து ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தோசை ஊற்றுனங்க. மேக்ஸிமம் இப்போலாம் வந்துட்டு சப்பாத்திலாம் செய்யவே முடியலங்க பாப்பாவை வச்சுட்டு. தோசை ஊற்றுறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்லினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் தோசை வந்து எப்பயாச்சும் தான் ஊற்றுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ தக்காளி எப்பயுமே சீக்கிரமாக வந்துட்டு வெந்து வரணும் அப்படின்னா நம்ம வந்து பெரிய கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக மசிச்சு வந்துடுங்க. அதனால் நம்ம வந்துட்டு இப்போது உப்பு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. பத்தலைனா அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கசப்பு மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள், தப்பில்லை. இந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அண்ட் கோதுமை தோசை வந்து ஒரு மாதிரி சப்புன்னு தானங்க இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு சூப்பர் காம்பினேஷன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் தக்காளி மட்டும் தனியாக செஞ்சு சாப்பிட்றதுல எந்த ஒரு சத்துமே இல்லைங்க. எப்பயுமே ஒரு காய் வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசையை திருப்பி போடலாம்னு சொல்லிட்டு தோசையும் சைடில் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. எப்பயுமே நான் இப்படி தான், இப்போலாம் மல்டி டாஸ்கிங் தான் பண்ணுறேன். 2-3 வேலையாக ஒட்டுக்கா பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு சில டைம் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குன்னு என்னை பார்த்தே நானே வியந்துக்குவேன். சரி அதை விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து இதாகிடுச்சுங்க. ஸோ அது நல்லா நம்மளுக்கு வேகணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பயுமே குழம்பு செய்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. ஒரு 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே கத்திரிக்காய் வந்து மசிஞ்சு வந்துடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே டைம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 2-3 தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருந்தேங்க. நீங்கள் வந்துட்டு சப்பாத்திக்கு அப்புறம் கோதுமை தோசைக்கெலாம் வந்துட்டு என்ன மாவு யூஸ் பண்ணுறீங்க அண்ட் ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பாட்டில் வந்துட்டு நான் மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் வேணும்னா டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது 2 in 1. நம்ம அதிகமாக என்ன வேணுனாலும் லிட் ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம். என்ன ரொம்ப கம்மியான அளவில் ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுப்பு இருக்கிறதுனால சரி இன்னொரு அடுப்பையாக வந்து ஃப்ரீயாக விடணும்னு சொல்லிட்டு அதுலேயும் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். தோசைனா இப்படி தான் ஒரு 2-3 தோசைகள் வந்து வச்சிருவேங்க. அப்போ தான் படப்படப்படன்னு ஊற்றி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தோசைகள். இரும்பு தோசைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இப்போலாம் வந்துட்டு கல் சீக்கிரம் காய்ச்சிடுறதுனால தோசை ஒரு சில டைம் நல்லா வருது. அதனால நான்ஸ்டிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், குழம்பு ரெடியானது நல்லாவே தெரியுது. அப்புறம் இன்னொரு டிப் வந்து சொல்கிறேங்க. உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப டேஸ்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானுமே லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம். கடையிறதுக்கு வந்துட்டு ஒரு சிலர் இந்த இது மாதிரிலாம் இப்போ யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இது நல்லா கடையணும் அப்படின்றதுக்காக இந்த மத்து தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி காலில் வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்குவேங்க. நல்லா கடைஞ்சி எடுத்தோன்னா கத்திரிக்காய்லாம் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சத்தியமாக அன்றைக்கி. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இந்த மாதிரி தோசை வந்து வச்சாச்சு. வீட்டில் எல்லாருமே அன்றைக்கி சொன்னாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக செய்வீங்க. அண்ட் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க.
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். ஸோ டட்டபையா.